நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து மாணவர்களோட தன்னெழுச்சியான போராட்டங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. நீட் தேவையா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அது நீ அநியாயமா நியாயமா அப்படின்னு கேட்டா ரொம்ப அநியாயமான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அதுல எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஏன்னா ஒருத்தன் 10 மீட்டர் முன்னாடி இருந்து ஓடி, இன்னொருத்தன் அதுக்கு 10 மீட்டர் பின்னாடி இருந்து ஓடி, இன்னொருத்தன் அதுக்கு 10 மீட்டர் பின்னாடி இருந்து ஓடி, எல்லாரும் ஒரே இலக்கை நோக்கி ஓடி யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை அப்படிங்கிறது வந்து நியாயமே இல்லாத செயலா தான் பார்க்கப்படுது. எல்லாருக்கும் சம உரிமையை வழங்கி தான் ஓட்டப்பந்தயத்தை வச்சாகணும். ஸோ ஓட்டப்பந்தயம் வைக்கிறதுங்கிறது முடிவாயிருச்சு அப்படின்னா அது நியாயமான முறையில் வைக்கணும். அதுதான் டெல்லியில் இருக்க மாணவர்களோட கோரிக்கை. நம்ம தமிழகத்துல குறிப்பா சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்துல அந்த ஓட்டப்பந்தயமே வைக்க வேண்டாம், அதாவது நீட்டுங்கிற எக்ஸாமே வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. எனக்கும் நீட் வேணாம் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீட் வேணாம்னு சொல்றதோட அதோட சாத்தியக்கூறுகள் என்ன, அது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அந்த நீட்டை ஒழிச்சு கட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே நம்ம கையில இல்ல. ஆளும் அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. ஆளும் அரசாங்கத்தை நோக்கி நிறைய கேள்வி எல்லாம் வருது. தாவேக்கா அரசு நோக்கி என்னால புரிஞ்சுக்க முடியும். போராட்டங்கள் எப்பவுமே ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து தான் நடக்கும். ஆனா அதுல திமுக பார்ட்டிசிபேட் பண்றது எவ்வளவு பெரிய அநீதியா இருக்குன்னு பாருங்க. நான் நீட்டை ஒழிப்பேன், அதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி 5 வருடம் சும்மா இருந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு சொல்ல போனா இந்த நீட்டு விவகாரத்துல மத்த விவகாரத்தை விட்டுரும். நீட்டு விவகாரத்துல பெஞ்சை தேய்ச்சிட்டு இப்ப திருப்பி 5 வருஷம் நம்ம ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் அதே கையில் எடுக்கிறோம்னா எவ்வளவு பெரிய அநியாயம், அநீதி. அதுவும் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக தாவேக்கா ஏதாவது ஒரு விதத்துல தாவேக்காவை சார்ந்தவர்களோ இல்ல தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களோ இந்த நீட்ன்றது ரொம்ப அவசியமானது, இந்த நீட் மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு அந்த விதத்துல ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா? அவர்கள் ரொம்ப தெளிவா முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீட்டுக்கு எதிரானவர்கள் தான், நீட்டுங்கிறது வந்து அநீதி தான், அந்த ஃபேர் நீட்ன்றதை தாண்டி பேன் நீட் தான் வேணுங்கிறத விஜய் கிளியரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதுவும் கல்வியின் வந்து தேசிய வந்து மாணவர்களுக்கு மாறணுங்கிற ஒரு கிளியர் தாட் ப்ராசஸோட செயல்படக்கூடிய கட்சியா தான் தென்படுது. அவர்களுக்கு எதிராக நம்ம போராடல எந்த பயனுமே கிடையாது. அதிகப்படியான பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தால் தான் இந்த நீட்ன்றதை நம்மளால ஒழிக்க முடியும். இப்போதைக்கு நீட்டை நம்மளால பேன் பண்ண முடியாது. நம்ம வந்து we have to start living with it. அவ்வளவுதான். சில சமயம் சொல்லுவாங்க சில விஷயங்களை பேர் பண்ணி தான் அவனோட வழி இல்லைன்ட்டு. அப்ப நம்மளோட ஸ்டேட்ல படிக்கிற குழந்தைங்களை பெரும்பான்மையான குழந்தைகள் ஸ்டேட் போர்ட்ல இருந்து போறவங்க தான் நீட்ல வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு முறை இருக்கு. அப்படிங்கும் போது அவர்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் சந்திக்கிறதுக்கு ஒரு கோச்சிங்கை நம்ம ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் தானே செய்யுது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், அவர்களுக்கு படிப்பு சொல்லி தரும் ஓகே. நீட் எக்ஸாம் ஃபேஸ் பண்றதுக்கான குவாலிட்டியை ஏன் நம்ம வந்து டீச் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அதை நம்ம பண்ணி அவங்களை எக்யூப் பண்ணி அந்த எக்ஸாமை மீட் பண்ண வைக்கலாமே தவிர்த்து இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி இந்த குழந்தைகளை நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கிட்டு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் நீ ஃபேஸ் பண்ணா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க இப்படி அவங்களோட பாணியிலே போய் அடிச்சு காட்டுற பேர்ல நீங்க வந்து அதை ஃபுல்லா நம்ம குழந்தைங்களை எக்யூப் பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க, அவங்கள அந்த நீட் எக்ஸாமுக்கு தயார்படுத்துங்க. ஏன் கவர்மெண்டால செய்ய முடியாது? அழகா செய்யலாமே. அதை செஞ்சிடலாம் இல்லையா? அதை செஞ்சு நீட்டை நம்ம சந்திச்சிடலாம் இல்லையா? நம்ம கிட்ட எப்போ காலம் கணிந்து வருதோ அந்த டைம்ல நீட்டை நம்ம பேன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் குழந்தைங்க படிக்காம இருக்க முடியுமா? இல்ல அவரோட கனவை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப இருக்கிற ஒரு ஆப்ஷன் அந்த நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் காலேஜுக்கு போறது தானே. ஆனால் அளவில் நம்ம கல்வியை கண்ட்ரோல் வச்சிருக்க அரசாங்கம் நீட் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கல்வி முறையை அந்த 8வது இருந்து 12வது வரைக்கும் மாற்றி அமைக்க முடியா? பண்ண முடியுமே. அவர்கள் மேல அந்த பாலை வந்து அவங்க கோர்ட்டுக்கு தள்ளி விட்டோம்னா போதும் நினைச்சோம்னா இதுல இருந்து நம்மளால தீர்வு காண முடியும். இதுக்கு ஒரே தீர்வு குழந்தைகளை அதுக்கு சம்மந்தப்பட்டு படிக்க வைக்கிறதும் அவங்கள எக்யூப் பண்றதும் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க. லெட்ஸ் மீட் another ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்.